கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சங்கீதம் 128வது சங்கீதத்தில் முதல் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, கர்த்தருக்கு பயந்து. அப்போ கர்த்தர் என்றால் யார்? இறைமையா புஸ்தகத்திலே 23வது அதிகாரத்திலே 36வது வசனத்திலே கடைசி லைனில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் என்கின்ற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். இப்போ கர்த்தர் என்றால் ஜீவனுள்ள வார்த்தை. கர்த்தர் என்ற ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ கர்த்தர் என்றால் ஜீவனுள்ள வார்த்தை. அது மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ வார்த்தை தான் தேவன். அப்போ தேவனாகி அந்த கர்த்தர் தான் ஜீவனுள்ள வார்த்தை என்று சொல்லி இந்த இரண்டிலுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போது கர்த்தர் என்றால் ஜீவனுள்ள வார்த்தை. அப்போது ஜீவனுள்ள வார்த்தைக்கு பயந்து, அப்போ பயப்படுதுன்னா என்ன? யோபு புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த யோபு குறித்து. அந்த தேசத்தில் அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருந்தான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் அவருக்கு பிடிக்காத காரியத்துக்கு அவன் விலகுவானா? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்துக்கு. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த வார்த்தைக்கு அவன் அதோடு ஒட்டி போவான கண்டி அதுக்கு எதிர்மாறாக செய்ய மாட்டான். அப்போ வழினா என்ன நான் பார்க்குறோம். யோவான் புஸ்தகத்திலே 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அந்த வழிகளில் நடக்கிறவன் அந்த வார்த்தைகளின்படி வாழுகிறவன். அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படி வாழுகிறான்? அப்போ என்ன பண்ணணும்? அப்போ ஆண்டவருக்கு பயப்படணும். ஜீவனுள்ள வார்த்தைக்கு பயந்து அந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி வாழ்ந்து அது மட்டும் அவருக்கு பிடிக்காத காரியத்தை விலக வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற நிறைய மனிதர்கள் நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக நம்ம நிறைய பேரை சொல்லலாம். ஆபிரகாமை பார்க்குறோம். நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் அப்படியே மகனை ஆண்டவர் சொல்கிறார் பலியிட சொல்லி. அப்படியே மகனுங்க ஒரு வார்த்தையை கேட்டு அப்படியே வார்த்தை போகிறாரு. அடுத்து ஈசாக்கை பார்க்குறோம். 26வது அதிகாரத்தில் ரொம்ப பஞ்சமாக இருக்கிறதானா இருந்தாலும் வேற இடத்துல போகும்போது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவை நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மனிதர். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள அவங்க அப்பாவே அவரை முன்கூட்டி ஒரு பிள்ளைனே அறிவிக்கலை. அவர் சும்மா இருக்கிறார். ஆனால் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கும்போது ஒருத்தன் ஆட்டு மேய்க்கிறான்னு சொல்லும் பொழுது, அப்போது அவன் காட்டில் இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு பயந்து இருந்தான். அப்போ பாருங்க, அவனை தேடி நன்மை செல்லுகிறது. அதுதான் சங்கீதம் 23வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார் அழகாக, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பர் என்று அவர் தான் நடத்துகிறவர். அப்போ அந்த வார்த்தை நம்மை நடத்துச்சுன்னா உண்மையிலே இந்த 2026 அப்படி வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரும். அப்போ அந்த வார்த்தையின்படி நம்ம போகும்பொழுது மற்ற எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதான் சொல்லப்படுகிறது மத்திய புஸ்தகத்தில். எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச வசனம் நிறைய முறை படிச்சிருக்கிறோம். 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இந்த வார்த்தையினுடைய பொருள்னா, அப்போ ஜீவனுள்ள வார்த்தைக்கு பயந்துன்னா அந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கு அதன்படி செய்து அந்த வார்த்தைக்கு மாறான காரியத்தை விலகி அந்த வார்த்தையினுடைய வாழுகிற மனிதன் எப்படி அவன் பாக்கியவான். அப்போ அப்படி இருக்கிற மனிதனை நன்மை தேடி செல்லும், உயர்வு அவனை தேடி செல்லும்.
தாவீது ராஜா இன்னைக்கும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆபிரகாமை குறித்து இன்னைக்கு நாம் பேசிக்கொண்டு இருக்கோம். ஈசாக்கை குறித்து நாம் இன்னைக்கும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 13 நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் அறியாத முன்ன பல காரியத்தை செய்கிறானா, இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, போன்னு சொல்லும் பொழுது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ இந்த தேவனுடைய கர்த்தருக்கு பயந்து என்று சொன்னால், அப்போ தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு பயந்து, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளிலே நீங்க வாழுகிற ஒரு மனிதன்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். அப்போ நீங்கள் வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர செய்வார். அது மட்டும் இல்லை, உங்களை புல்லுள்ள இடங்களிலே ஆண்டவர் உங்களை நன்மையான எல்லா தேவைக்கும், உலக தேவைகள் எல்லாம், நம்ம வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். ஆபிரகாமை சீமானாக ஆசீர்வதித்தார். ஈசாக்கையும் ஆண்டவர் ஒரு பெரிய உலக எல்லா தேவைகளும் ஆசீர்வதித்திருக்கு. அது மட்டும் இல்லை, தாவீது ராஜா காட்டில் கடந்த அவரை 40 வருஷம் ஆண்டவரை அரசாலை செஞ்சிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஒரு மோசமான ஒரு மனிதனாக இருந்தார். அவரை வைத்து ஆண்டவர் எத்தனை நிருபங்களை நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டிலே உயிர்ப்பிக்கிற நிருபங்களை ஆண்டவர் 13 நிருபங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உண்மையில நாம் தேவனாகி அந்த கர்த்தராகிய ஜீவனுள்ள வார்த்தைக்கு, அந்த வார்த்தை நாம் பயந்து அந்த வார்த்தையின்படி நம்ம இருக்கும் பொழுது இந்த 26 கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம எல்லா தேவைகளையும் நம்மை தேடி வரும். நன்மையும் கிருபையும் அவர் சொன்னார் இல்லையா, கடைசியில் சொல்லுவார் 23 சங்கீத கடைசியில், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நம்ம உண்மையிலே நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது எல்லாம் நம்மை தொடரணும். என்னை தேடி வரும். அதெல்லாம் நான் அதை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவர் காட்ட இருக்கிற ஒரு மனிதனை தேடி அந்த அரசாட்சி, அந்த அரசன்று அந்த பொறுப்பு அவரை தேடி போகிறது. அவரை தேடி வருது. அவர் பாரு, அவங்க முன்னே இருந்த எல்லாருமே ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் தாவீதுக்கு மட்டும் கொடுத்தார்? இன்றைக்கு நிறைய காரியங்கள் ஒரு காலம் நம்மை விட்டு மற்றவங்களுக்கு செல்லுதுன்னா, நாம் நிச்சயமாக ஒரு காலம் தாவீதை விட அவங்க வீட்டில் யாருன்னா இன்னும் ஆண்டுடைய வார்த்தைக்கு அவரை மீறி இருந்தாங்கன்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு தான், அப்போ அவங்களுக்கு தான் போயிருக்கும். ஆனால் ஏன் அவங்களுக்கு போகாது இவருக்கு வருதுன்னா, அவர் காட்டிலே அவர் நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறேன். நாம் எப்படி நம்ம இருக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் பயந்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாழுகிறோமா? அது மட்டும் கிடையாது, நம்ம உலகத்தின் எல்லா செல்வங்களையும் மட்டுமல்ல, நித்திய ஜீவனையும் கர்த்தர் அவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். 1:2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையில் இருந்தால் உங்களை தேடி வரும். இந்த 2026 உங்களை தேடி நன்மையும் வரணுமா? நிச்சயமா தேவனாகிய ஜீவனுள்ள வார்த்தைக்கு பயந்து அந்த வார்த்தைக்கின்படி வாழுங்க. அந்த வார்த்தைக்கு, தேவனுக்கு பிடிக்காத காரியத்துக்கு விலகுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் இந்த ஆண்டிலே தொடர செய்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக.